ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேபி ஃபுட் ரெசிபில ஒரு ஹெல்த்தியான அவலை வச்சு அவல் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது நீங்க குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டாகவும் கொடுக்கலாம், இல்லைனா டின்னராகவும் கொடுக்கலாம். இது நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 8 மாத குழந்தைலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ராகி அவல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல பச்சை பட்டாணியும் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேம்ல விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க அவல் சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அவல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணா போதும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான சுட சுட அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.